ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு போல தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 11ஆம் தேதியிலேருந்து தைப்பூசம் 1ஆம் தேதி வரைக்கும் நாம் மாலை போட்டு விரதம் இருக்க போகிறோம். இந்த விரதத்தோடைய முறை பார்த்திங்கன்னா, நடப்பாதையாக பழனிக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுறது தான். பட் எங்களால் நடப்பாதையாக வர முடியாதுன்றதால பக்கத்தில் இருக்கிற காலாப்பேட் பாலமுருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து மாலை போட்டுட்டு பால் குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணி இந்த விரதத்தை நாங்கள் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என்னோட 2 பசங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயில் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதால அவங்க மார்னிங்கே ஐயர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மாலை போட போகிறோன்னு. வந்த உடனே ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுடைய வேலுக்கு நல்ல ஒரு வணக்கத்தை நம்ம போட்டுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் சின்ன பையன் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவே காலையில் வேக வேகமாக ஓடிட்டு இருந்தான். மேலே போனால் அந்தளவுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக கீழே கடைகள் எதுவுமே ஓப்பன் பண்ணல. நாங்கள் வந்த டைம் 6:15 போல். அதனால் முன்னாடியே ஐயர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், கொஞ்சமாக நெய் தீபமும் அப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் ரெடி பண்ண சொல்லி அவர் எங்களுக்காக நெய் தீபம்லாம் எடுத்து வச்சுருந்தார். என் சின்ன பையனை 2 விளக்கு ஏற்ற சொன்னேன். என் பெரிய பையன் ஒரு 2 விளக்கு ஏற்றுனாங்க. அப்புறம் நான் ஒரு 2 விளக்கு ஏற்றி டோட்டலாக 6 விளக்கு நாங்கள் ஏற்றிட்டோம். என்னோடய அக்காவும் ஒரு 6 விளக்கு ஏற்றுனாங்க. பொதுவாகவே முருகர் கோயிலுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டாக ஒரு 6 தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் ஏற்றிட்டு நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்தாரு. குட்டியாக ஒரு பாலமுருகர் தான் உள்ளே இருந்தார். அவருக்கு வெள்ளிக்காப்பு தான் சாத்தியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார். அப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு முருகப்பெருமான்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி முருகப்பெருமான் தான். இவருக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மாலை போட்டோம். இவருக்கு மாலைனா என்னன்னே தெரியாது, எதுக்காக போடுறோம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. பட் என்னுடைய கடமை என்னென்னா, நான் எப்பயும் போல் அவனை டெய்லியும் கூப்பிட்டு திருப்புகழ் ஒன்று சொல்லி கொடுத்துருவேன். வேல்மாறல் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் முருகர் துதி, சிவபெருமானுடைய துதி, எல்லா சாமி இதுவும் நான் சொல்லி கொடுப்பேன். என் கூட சேர்ந்து அவனும் ஒரு இன்வால்மெண்ட்டாக சொல்லுவான். இவனும் மாலை போட்டு முடித்ததுக்கப்புறம் என்னோட பெரிய பையனுக்கு தான் நெக்ஸ்ட்டு மாலை போட்டாங்க. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் எதுக்காக மாலை போடுறோம் அப்படின்றது. அவன் ஆல்ரெடி போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து என் கூடவே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவனும் என் கூடவே இருந்தான். இந்த 11ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு கரெக்டாக 21 நாளைக்கு நாங்கள் விரதம் இருக்கலான்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்தோம். கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி, அப்புறம் வெங்கடாச்சலபதி, பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் துர்காம்பிகை, இங்கே வந்து அஷ்டமி பூஜையும் நடக்குமா, காலபைரவர் இருந்தார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் இருந்தது. அதுக்கு கீழே வந்து கற்பக விநாயகர் இருந்தார். பொதுவாக மரத்துக்கு கீழே விநாயகர் இருந்தால் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார். அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது சிலையும் இருந்துச்சு. அப்படியே கடைசியாக வந்து நவகிரக சிலை இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டு, எப்பயுமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு நவகிரகத்தையும் சுற்றிட்டு வந்து தான் நான் உட்காருவேன். ஆனால் இந்த கோயிலில் வந்து சொல்கிறாங்க சுவாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே சொர்ணாக்ஷண பைரவர் இருந்தார். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருந்தார். அவர் கூடவே சந்திர பகவானும் இருந்தார். அப்புறம் ஃபுல்லாகவே கோயில் சுற்றி முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டோடைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னது, அப்புறம் அவருடைய ஹிஸ்ட்ரி, சின்ன சின்ன சேட்டைகள்லாம் அவர் பண்ணியிருப்பார்ல குழந்தையில், அது எல்லாமே வந்து அங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அதனால் நிறைய வண்ணங்களாக அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்தது. கடைசியாக பார்த்திங்கன்னா அம்பிகையோட ஸ்டாச்சு இருந்தது. பக்கத்துலேயே வந்து ஐயப்ப சுவாமியோட இதுவும் இருந்தது. இங்கே இடுமுடியும் கட்டுவாங்களாம்.
இந்த கோயில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறதால எல்லா விஷயங்களுமே இந்த கோயிலில் நடக்குது. அஷ்டமி பூஜையாக இருக்கட்டும், பிரதோஷமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையில் துர்கா பூஜை எல்லாமே இந்த கோயிலில் நடக்குது. காரணம் என்னென்னா இந்த கோயில் சுற்றி அவ்வளோ ஒரு வெளிச்சமும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்குது. இது வந்து விரதம் இருக்கக்கூடிய முறை வந்து அங்கே போர்டில் வச்சுருந்தாங்க, அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். 48 நாள் இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம், இன்னொன்று 7 நாள் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம். பேரால் 48 நாள் இருக்க முடியலன்னா தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கோயிலில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடக்கும். அன்றைக்கி என்னோடய பையன் வந்து காவடி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தான். நான் வந்து பால்குடம் எடுத்துகிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம கைகளாலே பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாலையை கட்டுறதா நாங்கள் இந்த கோயிலில் வந்துட்டு மாலை போட்டோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக மாலை போட்டுட்டு இந்த கோயிலை விட்டு நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.